நீர் என்னை காண்கிற தேவன். ஆதியாகமம் 16:13. அங்கே நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிறவரை நானே இவ்விடத்துல கண்டேன் என்று சொல்லி ஆகார் பேர் வைக்கிறார். ஆகாரின் தேவன் நம் தேவனா இருக்கிறார். ஆகார் ஒரு புறஜாதி தான். அவளே ஆண்டவர் ஆபிரகாம் நிமித்தம் அவளை கண்டு அவளுக்கு இறங்கக்கூடுமானால் அவர் கற்பிணியாக ஓடுகிறார், வீட்டை விட்டு ஓடுகிறார். அந்த 16 அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஏன்? ஆகார் மேலே தப்பு. சாரால் தான் அவளை திருமணம் பண்ணி கொடுத்தது ஆகார, தன்னுடைய வீட்டு வேலைக்காரி ஆபிரகாமுக்கு. ஆனால் உடனே கன்சீவான உடனே சாரால புறக்கணிக்கிறான். உனக்கு ஒரு குழந்தை இல்லைல்ல, நான் பாரு கல்யாணம் பண்ண உடனே கன்சீவ் ஆகிட்டேன்னு சொல்லி அவள் எப்போ பார்த்தாலும் சாரால துன்புறுத்தினான். மன கடினமாக பேசினான். அவள் கஷ்டப்படும்படி பேசினான். உடனே தான் அவள் என்ன செய்றான், அவள் வீட்டு விட்டு உடனே ஓடுறான். எனக்கு இந்த வீடே வேண்டான்ட்டு ஓடுறான். அப்போ தான் ஆண்டவர் தூதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை சந்திக்கிறார். பெயர் சபாவில் சந்திக்கிறார். அவர் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் தோன்றாரு. எங்கே போகிற ஆகார், எங்கே போகிற? நீ ஆபிரகாம் மனைவி அல்லவா, எங்கே போகிற? இல்லை, நாச்சியார் விட்டு நான் ஓடி போகிறேன். இல்லை நீ போய் என்ன அவளுக்கு அடங்கிரு. நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌரி, ஒருவேளை உங்கள் வேலையில் ரொம்ப நெருக்க இருக்கலாம், தொழிலில் ரொம்ப பணம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் ரொம்ப உங்களுக்கு உத்தரவு இருக்கலாம், வேலை பார்க்குறதுல உத்தரவு இருக்கலாம். ஆண்டவர் அங்கேயே திருப்பி போங்க, அங்கேயே இருங்கிறார். வேலையை நீங்கள் எழுதி கொடுக்காதீங்க, தொழிலை விடாதீங்க, விடாமுயற்சி அதிலே நில்லுங்க, படிப்பை விடாதீங்க, வேலை தேடுறதை விடாதீங்க. நிச்சயம் என்ன செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பாருங்க, அந்த இடத்துக்கே அவளை அனுப்புகிறாரு ஆண்டவர். அங்கே போய் நீ அடங்கிரு, நாச்சியாருக்கு அடங்கிருவா, போய் அடங்கியிருந்தா கர்த்தர் இஸ்மவேலை கட்டளையிட்டார். இன்னைக்கும் எண்ணெய் வளம், நீர் வளம், அந்த எண்ணெய் வளம் அங்கேருந்தா வருது, அரபு நாடுகள்தான் நமக்கு வருது இல்லையா? அன்னைக்கு அவனை ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறாரா? எல்ரோகி, என்னை காண்கிறவரே. இதை பார்த்து கொடுக்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்க்குறார். உங்கள் மன தேவைகளை பார்க்குறார், உங்கள் பாரங்களை பார்க்குறார், உங்கள் தேவைகளை பார்க்குறார், நீங்கள் அலைந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறார், உங்கள் வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுகிறார். பாருங்கள், எல்ரோகியாய் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு வெளிப்படுகிறார்.